உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு உள்ள நேரமே போதல இல்ல சீட்டாட்டம் வேறையா? நம்ம பொண்ணு கூட கொஞ்ச நாளை சீட் விளையாட்டாதான் நமக்கு தூக்கமே வரும். கரெக்ட், நமக்கும் அப்படித்தான். சீட்டெல்லாம் அப்படி வந்திருக்கு. ஜோடி சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கத்தா. ஆட்டத்திலேயே இந்த ஜோடி சேர்க்கறது ரொம்ப ஈஸி. வயசு பொண்ணு ஜோடி சேர்க்க தெரியலங்கிறிய. சேர்ந்தாச்சு. அரஞ்சு பால் அடிச்சு என்ன அழகுதான். நீங்க சீட்டை போடுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு நடந்துவா. மசாலா வடை வச்சுக்கோ. என்னங்க மணி என்ன தெரியுமா? 10 நம்ம ஒப்பந்தம் என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்க. கரெக்டா 10 மணிக்கு நாம 2 பேரும் எங்க இருந்தாலும் பெட்ரூம்ல மீட் பண்ணணும். அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, யாராவது பிந்தினா முந்திரவங்க கதவை அடைச்சிருவாங்க. I don't care. சரி. ஜோடி சார் எப்படி சொல்லி கொடுக்குறேன். கட்டுக்கோ கட்டுக்கோ. காவேரி, காவேரி, இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஆசை. செஞ்சு பாப்போமா? ஆமா, நாம 2 பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்னன்னா அதாவது நம்ம கற்பனையை பின்னோக்கி விட்டு பாப்போமா? இளமையை நினைச்சு பாக்குறதே ஒரு வாழ்க்கையில 2 முறை வாழ்ந்தது மாதிரி. எனக்கு கூட அப்படிலாம். அதேதான் சொல்றேன். இப்போ நீ எப்படி பேசுனேன், நான் எப்படி பேசினேன், நீ எப்படி பக்கத்துல வந்த, நான் எப்படி பக்கத்துல வந்தேன், நீ என்ன எப்படி வந்து, நான் பக்கத்துல வந்து எப்படி, அதெல்லாம் இதெல்லாம் கட்டுதோ. அது எனக்கு நானே சொல்லி பார்த்துட்டேன். ஊத்து ஆறோட கலக்குது, ஆறு கடலோட கலக்குது. இந்த உலகத்துல எல்லாமே உன்னோட ஒண்ணு கலக்குது. அதே மாதிரி உங்களோட நான் கட்டுக்கோ. அது என்ன மறுபடியும்? அது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு போ, பாச மாத்து. குளிச்சா குத்தாலத்துல குளிக்கணும், கும்பிட்டா பழனியில கும்பிடணும், படிச்சா திருக்குறளை படிக்கணும், ரசிச்சா நம்ம போல ரசிக்கணும். இனிமே கண்டுக்காத ஓடிக்கோ. This is a cat. This is a cat. This is a dog. This is a dog. யாரை தேடுறீங்க? தூக்கு தண்டனைக்கு பயந்து வந்திருக்கிறானே உன் பிரதர் ஊக்லி, அவனை சர்ச் பண்றோம். நேத்து கூட வந்து தேடினீங்களே. Sometimes before பேக் கேட் வழியா வந்துதான் இன்ஃபர்மேஷன் கட்சிருக்கு. We are searching. அவனை ஹேங்க் பண்ண 3 months இருக்கு. அவனை இங்க இருந்து தப்பி போக விட மாட்டோம். நீங்க இந்த நாட்டுல இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் உங்களை பிடிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு இந்தியாவுக்கு தப்பி ஓடிடுங்க. தங்கச்சி, நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தது என் உயிருக்கு பயந்து இல்லமா, உன் வாழ்க்கைக்கு பயந்து. உன்னை ஒருத்த கேலி பண்ணாங்கிறதுக்காக அவனை கொலையே பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறவன். இப்ப இன்னொருத்த உன் கழுத்துல தாலியை கொடுக்காம கையில பிள்ளைய கொடுத்திருக்கானே, அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை ஒழுங்கா உனக்கு தாலி கட்ட வைப்பேன். அவன் யாருமா சொல்லுமா? அவர் என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறாரு. நீங்க நினைக்கிறபடி இல்ல, அவர் நிச்சயம் என்ன கைவிட மாட்டாரு. அதுக்கு ஒரு சின்ன சோதனை.
அவனை சந்திக்கிறப்போ நான் சொல்ற கேள்வியை கேளு. அந்த கேள்விக்கு அவன் தப்புன்னு பதில் சொன்னா அவனை நம்பலாம், சரின்னு சொன்னா அவனை நம்பவே கூடாதுமா. என்ன கேள்வி? துஷ்யந்தன் அவன் காதலி சகுந்தரை தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே, அது சரியா தப்பான்னு கேளு. நாளைக்கு அவர் வந்த உடனே கேட்கிறேன், நீங்களே வந்து பாருங்க. கிருஷ்ணா, நீ இன்னைக்கே சிந்துவை கூட்டிக்கிட்டு பொக்காராவுக்கு போ. என்னங்க கிருஷ்ணா சிந்துவை கூட்டிட்டு தனியா போதா? ஆமையா, ஹாலண்ட்ல இருந்து டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஊரு சுத்தி காமிக்க வேணாம், அதனால தான் உங்களை முன்னாலே அனுப்புறேன். அதுங்க இது வரைக்கும் கிருஷ்ணா தானே தனியா போவான், அவனே அனுப்புங்களேன். அவனுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா? அவனுக்கு வயசாகல ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். வம்புல எடுத்து விடுறீங்களே, சின்ன சிறுசுங்க அதுங்க. வேணும்னா இப்படி செய்யலாமா, நர்மதாவை துணைக்கு போட்டு அனுப்பலாமா? போடுங்க. கிருஷ்ணாவும் சிந்துவும் பொக்காரா போறாங்களா, நீ துணைக்கு போற. உன்னை துணைக்கு போட்டுருக்குது. உன்னை சார் ஏன் சார் துணைக்கு சும்மா தொலைக்கிறீங்க? நான் ட்ரில்லிங் மிஷினடா. ஏமா நீ துணைக்கு போவாங்க சார். ஓ நர்மதா, சார், கமே, நீங்க போலாம். துணைக்கு போனா எப்பவும் அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஓஹோ, இந்த பூவை ஏன் தொடறீங்க? நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பாத்தீங்களே, அந்த சோகங்கள் எப்படி இருக்கு? அது வந்து நீ நாடகம் பார்த்திருக்கல, நாடகத்துல நாயக கொஞ்சமா கட்டிப்பிடிப்பான், அது நடிப்பு. ஆனா இது உயிர் துடிப்பு. எதுக்கு அந்த நடிப்பு? நர்மதா, நான் எங்க அண்ணனுக்கு சொந்தத்துக்கு தான் தம்பியை தவிர சொத்துக்கு பிள்ளை இல்லை. எனக்கு சொத்து வேணும்னா நான் சிந்துவை சுத்தித்தான் தீரலாம். நான் சிந்துவை தொட்டா அவ கங்காதரனை தொடுவா, கங்காதர எங்க அண்ணனை தொடுவா. அப்புறம் நான் பிசினஸ் பார்ட்னர், நீ என்னோட லைஃப் பார்ட்னர். ஓகே? உங்களை நான் நம்புறதுன்னா என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன? துஷ்யந்த அவன் காதலி சகுந்தலை தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே, அது சரியா தப்பா? தப்பு தப்பு தப்பு. எப்படி? காதலிச்சவனை எவன் கைவிட்டாலும் அது தப்புதான். நர்மதா, துஷ்யந்தன் கொடுத்த அடையாள மோதிரத்தை அவன் தவற விட்டுட்டா. துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தாரு, துஷ்யந்தன் மறந்து போயிட்டான் அப்படின்னு வாதம் பண்ணலாம தவிர அது சென்ஸே இல்லையே. நீங்க கொடுத்த முத்திர மோதிரம் ஜமுனா, அவனை நான் தவற விட போறதில்ல. நம்ம வாழ்க்கையில எந்த துர்வாசனம் குறுக்கிட போறதும் இல்ல. நானும் உன்னை கைவிட போறதில்ல. இவ்வளவு நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இது வேணுமா? வேண்டாமா? நானே எடுத்து விடட்டுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆபீஸ்ல எதையும் கவனிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது? எஸ் மேடம், ஆனா இந்த ஃபைல் அர்ஜென்ட், தள்ளி போட முடியாது, ரொம்ப முக்கியம். சாரி மேனேஜர், அதை விட முக்கியமான வேலைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். யூ கேன் கோ. எஸ் மேடம். ஹலோ ஜீலம் டார்லிங், குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங், நீ காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான வேலை நான் தானே? இதுல என்ன சந்தேகம்? டார்லிங், நீயும் முதலாளி, அவர் உன்னுடைய தொழிலாளி, உன்னுடைய லாபத்துக்காக தானே சொல்றாரு. கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த ஃபைலை பார்க்க கூடாதா? போங்க டார்லிங், வாரத்துல 6 நாள் நான் மனுஷியே கிடையாது, மிஷின். வேலை வேலை வேலை, வேலையை தவிர வேற எதுவுமே எனக்கு கிடையாது. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட். ஏன் கிருஷ்ணாவோட உல்லாசம். ஓ, தேங்க்யூ டார்லிங். டார்லிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு போதவே போதாது. உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நோ, ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கக்கிழமை நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களை யாருன்னு தான் கேட்பேன். ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. ஜீலம் டார்லிங், நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிறேன். காதல் ஒரு போதை, அதை போட்டுக்கிட்டவங்க இப்படிதான் வளருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் நம்புறதுக்கு காதல்ல நான் ஒன்னும் கத்துக்குட்டி இல்லை. டார்லிங், நான் சீரியஸா தான் கேட்கிறேன். சாரி, செக்ஸையே நான் சீரியஸா எடுத்துக்கலையே. கல்யாணம்ங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல் செக்ஸ் அர்ஜியை தீர்த்துக்கிறதுக்காக சட்டப்படி சேர்த்து வச்சிருக்கிற ஜோடி. சட்டமே இல்லாம நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். 2 பேருக்கும் திருப்தியா இருக்கிற வரைக்கும் ஹாப்பி.
தகராறே இல்ல, விலகிக்குவோம். காதலை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லையா? உண்மையா சொன்னா உலகத்தின் உயிரோட்டமே காதல் தான். அந்த காதல்ல நீங்க கிங். ஆமா, இன்னைக்கு உங்க காதல் விளையாட்டு என்ன? இன்னைக்கு ஒரு புது விளையாட்டு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அந்த மாதிரி நீ 2 செய்யணும். உன்னால முடியுமா? ஓகே. ம்? ம். ம். ஆ, ஆ. ம். ம். இத செஞ்சுட்ட. இப்ப நான் செய்யறத நிச்சயமா உன்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாதுங்கிறேன். என்ன செய்ய போறீங்க? Come on, do it. ம்ஹும். I say do it. ம்ஹும். Hey, challenge பண்ணிருக்க, do it. தோத்து போயிட்டு அதனாலதான் பயந்து ஓடுறேன். யார் ஜெயிக்கிறா பாக்குறீங்களா? ம். டார்லிங், கம் ஆன். பாத்தீங்களா? 1க்கு 2. யார் ஜெயிச்சா? சந்தேகன், இந்த உலகத்துல இந்த விஷயத்துல உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது. இரு, நானும் வந்துடுறேன். பாத்தீங்களா? கம் ஆன், கம் ஆன். ஏய், உன் காதல் சமாச்சாரம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மார்க் அக்கா. அந்த கலையில நான் மாஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்க சொல்லி கொடுத்தது மட்டும் இல்ல, நானே சுயமாவும் சில சமாச்சாரங்களை விட்டேன். அவரு அப்படியே சொக்கி போயிட்டாரு. பலே பலே பலே. அத்தா, நீங்க எனக்காக பெட்ரூம்ல அக்காவோட நடிச்சின காதல் பாடம் உண்மையிலே மார்வெலஸ். அதே நீங்க சொன்ன மாதிரியே கீஹோல் வழியா சரியா கவனிச்சேன். நீங்க தான் காதல் விழும்படியா கண்டுக்கோன்னு சத்தமா சொன்னீங்களே, நான் கண்டுக்கிட்டேன். அத்தா, நீங்க சொன்ன மாதிரியே அவர் அப்படியே வளைச்சு பிடிச்சேன். சேம் ஆக்ஷன், சேம் டயலாக், சேம் டிராமா. ஆனா கிளைமேக்ஸ மட்டும் நான் சொந்தமா மாத்திக்கிட்டேன். அத்தா, நீங்க சொல்லி கொடுத்த காதல் பாடத்துக்காக உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். தவறான போதனைகளை சொல்லி கொடுத்ததுக்காக உங்க அத்தானுக்கு டாக்டர் பட்டனடி நோபல் பரிசா கொடுக்கலாம். ஏங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்க? எங்க அம்மா இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது மகளா வளர்க்க சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி இவளை சீரழிச்சிருக்கீங்களே. தப்பா பேசாத. நான் என்ன அவளை சீரழிச்சிட்டேன்? நிச்சயமா அடி பார்த்து நடக்க வேண்டிய பொண்ணு அக்கம் பார்த்து நடக்கும் போது அப்பாவா இருந்திருந்தா நீங்க கண்டிச்சிருப்பீங்க. நீங்க என்னடா காதலிக்கிறதுக்கே அவளுக்கு கத்து கொடுத்துருக்கீங்களே. Look, darling, காதலிக்கிறது பிறப்புரிமை, ஒவ்வொரு ஜீவராசிகளின் சுதந்திரம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. சிந்து என்ன நீங்க பெத்த பொண்ணா? ஊரார் பெத்த பொண்ணு தானே. உங்களுக்கு என்ன கவலை? என் சொந்த மகளை விட சிந்து மேல 1000 மடங்கு நான் அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பு மேல கலங்க சொன்னேன், எனக்கு கெட்ட கோபம். உண்மையிலேயே அவ மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா கன்னி பொண்ணு ஒருத்தி இப்படி கண்டவனோட சுத்த கூடாதுன்னு அவளை கூப்பிட்டு கண்டிக்கணும். என் கண்ணு முன்னாலே நல்ல நாள் அறையணும். புரியாம பேசுறியே. அவளுக்கு பிடிச்சவங்க கூட அவ பழகுறா. அது அவளுடைய உரிமை. ஏன் பழகுறேன்னு கேட்க முடியாது. எப்படி பழகணும்னு வேணா சொல்லி கொடுக்கணும். இந்த நொண்டி சமாதானத்தை எல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. பொண்ண பொறுப்பு இல்லாம அலைய விடுற இந்த வீட்டுல நானும் ஒரு பொண்ணை சொல்லிட்டு இருக்கா இருக்கணும். நான் போறேன் இந்த வீட்டை விட்டு. சாரிக்கா, என்னாலதானே அக்கா உங்களோட கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க.